டக் கருப்பசாமி என் வீட்டில் பிரச்சனை சாமி, அதான் வந்துருக்கு சாமி. அது வீட்டில் அப்படின்னா கருப்பசாமி சார், கருப்பசாமி தெளிவாக சொல்லு சாமி. கருப்பசாமி என் அண்ணன் தம்பி போல நான் எங்களை போல் ஒற்றுமையாக இருந்தவங்க இல்லை சாமி, இப்போ எங்களை போல் பிரிஞ்சு நிற்கிறேன் இல்லை சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கருப்பசாமி. அப்படி ஒரு கல் குவாரியில் வேலை பார்க்குறீங்களா, கல் குவாரியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். சரி கருப்பசாமி, நான் நினைக்க கஷ்டப்பட்டு இது பண்ணாதான் சாமி சாப்பாடு அப்படி இருக்கும்போது கருப்பசாமி என் சொந்த நிலமாகப்பட்டது கருப்பசாமி சேலத்தில் இருக்குது சாமி. அந்த நிலத்தை வந்து விற்பனை பண்ணதில் சில மோசடி என்னை பண்ணி ஏமாற்றிட்டாங்க சாமி. அதுக்கு தான் சாமி நான் மெயினாக வந்தது. அதானே அப்படின்னா என் வீட்டை வந்து 7.5 லட்சம் ரூபா நான் சொன்ன விலை சாமி. அப்படி சொல்லி இருக்கும்போது அவ்வளோக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சதான் என்கிட்ட சொல்கிறாங்க சாமி. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது சாமி, உங்களுக்கு தான் சாமி தெரியும். அப்படி இருக்கும்போது கருப்பசாமி சாமி அது என்ன ரேட்டு சாமி போயிருக்கு? 6:10 போயிருக்குதாம்பா. 6:10 போயிருக்குதான். அந்த 3.5 உனக்கு இன்னும் பங்கு கொடுக்காம அதில் தான் பேச்சுவார்த்தை இல்லாமல் தடைப்பட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லி கருப்பசாமி சொல்கிறான். அதில் உன் அண்ணன் மேலே எந்த குறையும் இல்லாமா சரியா? உன் அண்ணன் சைஸாக கொடுத்தலான்னு தான் இருக்கிறான். உன்னோட தாய் மாமனாகப்பட்டவன் தான் அதில் பூந்து அதில் சில இது பண்ணிட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க சரியா? கருப்பசாமி நேரத்தில் பாதி 3 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தா போதுமில்லப்பா. அந்த நிலத்தை வாங்குற கண்ணனா கண்ணன் அப்படின்னு சொல்கிறார். சார் வாங்கி கொடுத்துறப்பா. வேறு என்னப்பா வேணும்? வேலையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் அதில் அமைச்சு கொடுத்து அந்த மனத்தை வாங்கி கொடுத்தா போதும்ல. வச்சு பயன்படுத்திக்க. நீ எதுவும் கேட்க வேணாம் சரியா? நீ பாய் திறந்து எதுவும் கேட்க வேணாம். உன் பணம் உன்னை தேடி வரும். அதுக்கு நான் கேட்க சரியா? வச்சு பயன்படுத்திக்க. அதை வச்சு பழத்தை பயன்படுத்திக்க. நல்லா இருக்கும்.